வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்மகாலஜியில் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் இந்த டாபிக் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். ஓகே, இப்போ அட்வர்ஸ் ஈவெண்ட்னா என்ன, அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அட்வர்ஸ் ஈவெண்ட் அப்படின்னா நம்ம ஒரு பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம். ஸோ அந்த பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் ஏதோ வேறு ஒரு ஈவெண்ட்டை காஸ் பண்ணுது அப்படின்னா அதை நம்ம அட்வர்ஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன். ஸோ அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு ட்ரக் நம்ம கொடுத்துட்டோம், ஓகேவா. அந்த ட்ரக் மூலமாக நமக்கு ட்ரீட்மெண்ட் நடக்காமல் வேறு ஏதாவது ஒரு காஷன், ஓகேவா, வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ண போகுது, அல்லது அது ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருப்போது, அந்த மாதிரி ஏதாவது இண்டிகேஷன் காட்டுது அப்படின்னா அதான் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் அட்வர்ஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறது நாட் ஒன்லி ட்ரக், நம்ம எதை கொடுத்தாலுமே அது அட்வர்ஸ் ஈவெண்ட் வரும். ஆனால் ட்ரக்கை கொடுத்து அந்த ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அதை நம்ம அட்வர்ஸ் ட்ரக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரிலேட்டட் வித் ட்ரக், இது நாட் ரிலேட்டட் வித் ட்ரக். ஓகே, இப்போ கிளாஸிஃபிகேஷன் பார்ப்போம். நீங்கள் இதுக்கு எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாம்னா ABCDEFGH, ஐ இருக்க இடத்துல யூ, ஓகேவா. நான் அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் தான். ஸோ GH ஐ இருக்க வேண்டிய இடத்துல யூ அப்படின்னு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதான் அட்வர்ஸ் ட்ரக்கோடைய கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொன்றை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ டைப் ஏ. ஸோ இதெல்லாம் கிளாஸிஃபிகேஷன்ஸ். டைப் ஏ அப்படின்னா ஆக்மெண்டட் ரியாக்ஷன் அப்படின்னு அர்த்தம், ஆக்மெண்டட் ரியாக்ஷன். ஓகே, டைப் ஏ ஆக்மெண்டட் அப்படின்னா நம்ம ஒரு டோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், ஓகேவா. ஸோ இது ஒரு டோஸ் டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோடைய நம்ம ட்ரக்கோட பார்மகாலஜி கம்ப்ளீட்டாக படித்தோம் அப்படின்னா இதை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். பார்மகாலஜி ஆஃப் ட்ரக்கை கம்ப்ளீட்டாக படித்தோன்னா இது ப்ரெடிக்டபிள். அதே மாதிரி டோஸ் வந்து கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் நார்மலாக இந்த ரியாக்ஷன் வந்து நடக்காமல் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆன்டிகோயாகுலண்ட், அதாவது பிளட்டை வந்து க்ளாட் பண்ணாமல் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா ப்ளீடிங் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீடிங் வந்துச்சோம்னா அது சுத்தமாகவே நிற்காது, ஏன்னா நம்ம ஆன்டிகோயாகுலண்ட் அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி பீட்டா பிளாக்கர்ஸ் அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிராடிகார்டியா வரும். ஸோ நமக்கு ஹார்ட் ரேட்டு கம்மியாகிடும். அதே மாதிரி நைட்ரேட் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னாலும் ஹெட்டேக் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆக்மெண்டட் ரியாக்ஷன்ஸ். அடுத்ததாக டைப் பி ரியாக்ஷன்ஸ். டைப் பியில் பி அப்படிங்கிறது பிசாரே அப்படிங்கிறத குறிக்கும், பிசாரே. ஸோ பிசாரே அப்படின்னாலே அன்யூஸ்வல் அப்படின்னு அர்த்தம். அதாவது நார்மலாக இருக்காது, திடீர்னு ஒரு மாற்றம் வரும், ஓகேவா. ஸோ இந்த ரியாக்ஷனை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஓகேவா. ப்ரெடிக்ஷன் பாசிபிள் கிடையாது, அன்ப்ரெடிக்டபிள், ஓகேவா. அதே மாதிரி இது டோஸ் டிபெண்ட் பண்ணியும் வர்றது கிடையாது, ஓகேவா. ஸோ ஏன் வருது, எதுக்கு வருதுன்னே தெரியாது, அதுதான் நமக்கு பிசாரே அப்படிங்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பெனிசிலின் கொடுக்கும்போது அனஃபைலாக்சிஸ் வரும், ஓகேவா. அனஃபைலாக்சிஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி சிவியரான அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. ஸோ அந்த அனஃபைலாக்சிஸ் பெனிசிலினுக்கு வரும். அது ஏன், எப்படி வருது, எந்த டோசேஜில் வருது, இது வருமா வராதா அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரக் டோஸ் எஃபெக்ட் காட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம பிசாரி டைப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக டைப் சி. டைப் சி அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, நம்மளுடைய ட்ரக்கு வந்து கெமிக்கலால் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை வச்சு நமக்கு அதோட பயாலஜிக்கல் கேரக்டர்ஸ் நமக்கு தெரியும், ஓகேவா. ஸோ இது மூலமாக நமக்கு ஒரு சில ரியாக்ஷன்ஸ் நடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேராசிட்டமல் அதிகமாக எடுத்துக்கிட்டோம், பேராசிட்டமல் அடிக்கடி எடுக்கிறோம் அப்படின்னா அதிலேருந்து நமக்கு ஹெப்படோடாக்சிசிட்டி வரும், லிவரில் வந்து டாக்ஸிக் அதிகமாகும். அதனால் நமக்கு பேராசிட்டமல் மேக்ஸிமம் கம்மி பண்ண தான் பார்ப்பாங்க, அல்லது அதை வந்து இன்ஜெக்ஷனில் நம்ம போட்டுக்கிறது நல்லது. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, ஓகேவா. ட்ரக்கோடைய கெமிக்கல் நேச்சரை வச்சு அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, அடுத்ததாக டைப் டி, டிலேய்டு ரியாக்ஷன்ஸ். ஸோ டிலேய்டு ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம அந்த ட்ரக் எடுத்துகிட்டு ரொம்ப வருஷம் கழித்து நடக்கும், மெனி இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கும், ஓகேவா. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அக்குமுலேஷன். நம்ம அதிகமாக அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் ஆகி திடீர்னு இந்த மாதிரி ஒரு நாள் இது வரலாம், ஓகேவா. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா நம்ம கீமோதெரப்பி ட்ரக்ஸ் அதிகமாக கொடுக்குறோம். கீமோதெரப்பி ட்ரக்ஸ் அதிகமாக கொடுத்தோன்னா ரொம்ப நாள் கழித்து நமக்கு டியூமர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, செகண்டரி டியூமர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. அதே போல் அனால்ஜெசிக்ஸ், அதாவது நமக்கு பெயின் ரிலீஃப்காக போடுவோம் இல்லையா. ஸோ அது அதிகமாக நம்ம இது பண்ண நமக்கு நிப்ரோபதி நமக்கு நெஃப்ரானில் ப்ராப்ளம் வரும்,
ஓகேவா. ஸோ கிட்னி ஃபெயிலியர் இதோட ஃபைனல் ஸ்டேஜாக இருக்கலாம். ஓகே, அடுத்ததாக டைப் இ அப்படிங்கிறது கூடியது அப்படின்னா எண்ட் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட். நமக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பின்னாடி எண்டில் நமக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது அட்வர்ஸ் எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டைப் இ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ட்ரக்கை கொடுக்கும்போது எதுவும் இருக்காது, ஆனால் ட்ரக்கை டக்குன்னு வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபெனிடோயின் அப்படின்ற ஒரு ட்ரக்கை நம்ம வித்ட்ரா பண்ணும்போது நமக்கு ஜெய்சர் வரலாம். ஜெய்சர் அப்படின்னா பிரெயினில் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக நடக்கும். ஓகேவா. ஸோ அதான் ஜெய்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நமக்கு ஃபிக்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம். அடுத்ததாக ஸ்டீராய்டு அப்படின்ற ஒரு ட்ரக்கை நம்ம வித்ட்ரா பண்ணும்போது நமக்கு அட்ரினோகார்டிகல் இன்சஃபிஷியன்சி வரலாம். அது முன்னாடி அதாவது அந்த ட்ரக்கை கொடுத்துட்டு இருக்கும்போது அது நார்மலாக இருக்கும், அதை வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, இப்போ அடுத்த டைப் எஃப் ஜி ஹச் ஐக்கு பதிலாக யூ அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதில் எஃப் அப்படின்னா நமக்கு ஃபெமிலியல், அதாவது ஒரு சில குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ்க்கு மட்டும் ஒரு சில ப்ராப்ளம் வரும். ஓகேவா. அதை நம்ம ஃபெமிலியல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக ஜீனோ டாக்ஸிசிட்டி, அவங்க ஜீனில் அந்த ஜீன் வந்து அந்த ட்ரக்கை ப்ராசஸ் பண்ணுறப்ப அது ஒரு டாக்ஸினாக எடுத்துக்கும். ஓகேவா. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதே போல் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, நம்ம ட்ரக்கோடைய அட்வர்ஸ் ரியாக்ஷனாக ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வரும். அடுத்ததாக அன்கிளாசிஃபைடு, நம்மளால் என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சில அட்வர்ஸ் எஃபெக்ட்லாம் காட்டும். ஓகே, இப்போ இதோடைய சிவியாரிட்டியை வச்சு இதை நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். அட்வர்ஸ் ட்ரக் எஃபெக்டோடைய சிவியாரிட்டியை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ கொஞ்சமாக ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அது மைனர் அட்வர்ஸ் ரியாக்ஷன், அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன். அதுவே கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்குது அப்படின்னா அது மாட்ரேட்டில் வந்துடும். அடுத்து சிவியராக இருக்குன்னா சிவியர். அதுவே அது டெத்தை காஸ் பண்ணுது அப்படின்னா அது லீத்தல். ஸோ இதில் மைனர் ஏரியா இருக்கும், மாட்ரேட் ஏரியா இருக்கும். நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் மைனருக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாதிரி கூட இருக்கலாம், ஆனால் மாட்ரேட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நம்ம தங்கணும் ஹாஸ்பிட்டலில், அப்போ தான் அது தேவையான ட்ரீட்மெண்ட் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு எதாவது ட்ரக்கை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரக்கை கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு அந்த அட்வர்ஸ் எஃபெக்ட் ஸ்டாப் ஆகும். ஓகே, அடுத்ததாக சிவியர் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இன்டென்சிவ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். இன்டென்சிவ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இது நம்மளுடைய சிஸ்டமில் பெர்மனெண்ட் சேஞ்சை கூட காஸ் பண்ணலாம், பெர்மனெண்ட் டேமேஜ் ஏற்படுத்தலாம். ஸோ இது ஒரு இன்டென்ஷனல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். டேமேஜ் பெர்மனெண்ட்டாக இருக்கும். இங்கெல்லாம் டேமேஜ் வந்து டெம்பரரியாக இருந்துட்டு நம்ம கொஞ்சம் மாற்றிக்க முடியும். அதுவே லீத்தல் அப்படின்னா லைஃப் டெத், அவ்வளோதான். ஸோ இது லைஃப் த்ரெட்டனிங் அப்படின்னு சொல்லலாம். இதோட அடுத்த ஸ்டேஜ். அந்த பேஷண்ட் வந்து டைரெக்டாகவோ அல்லது இன்டைரக்டாகவோ அந்த ட்ரக் மூலமாக இறந்துட்டாங்க அப்படின்னா அது லீத்தல் அட்வர்ஸ் ட்ரக் எஃபெக்ட். ஓகே, இன்னும் ஒரு சில அட்வர்ஸ் எஃபெக்ட் லைக் சைடு எஃபெக்ட், அதே போல் டாக்ஸிக் எஃபெக்ட், செகண்டரி எஃபெக்ட், இன்டாலரன்ஸ், இன்னும் நிறைய டாபிக்ஸ் பற்றி, ட்ரக் அலர்ஜி, இதெல்லாம் பற்றி நம்ம தனி வீடியோவில் பேசுவோம். ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.